ஹாய் ஹலோ வெல்கம் டு கேஎம்எஸ் சோலார். கேஎம்எஸ் சோலாரினுடைய ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராடக்ட் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு இன்வெர்ட்டரோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஒரு இன்வெர்ட்டருக்குள்ளே, அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் இன்வெர்ட்டர், சோலார் இன்வெர்ட்டரில் நார்மல் இன்வெர்ட்டருக்குள்ளே என்னென்ன மாதிரியான பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போது சொல்ல போகிறேன். அது எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன். இது ஒரு இன்வெர்ட்டர், ஒரு 800 வாட்ஸ் வரக்கூடிய ஒரு இன்வெர்ட்டர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்வெர்ட்டரினுடைய மெயின் செக்ஷன். அதாவது இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். நமக்கு இங்கே தான் 12 வோல்ட் ஏசி வந்து நம்மளுக்கு வந்து டிசியாக கன்வெர்ட் ஆகுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பேஸ் பண்ணி தான் ஒரு இன்வெர்ட்டரோட லைஃபே இருக்குது. ஒரு இன்வெர்ட்டருக்கு குட் இன்வெர்ட்டர்னு சொன்னால் அதோடைய வைண்டிங் எல்லாமே காப்பரில் இருக்கணும். காப்பரில் இருந்துச்சுன்னா அந்த இன்வெர்ட்டர் நல்ல இன்வெர்ட்டர்னு அர்த்தம். அப்படி பார்த்திங்கன்னா, இதுதான் மொத்தம் 2 போர்டு இருக்கும். ஆனால் இது ஓல்டு மாடல் இன்வெர்ட்டர் அப்படிங்கிறதுனால ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க. இதில் நம்மளுக்கு வந்து 12 வோல்ட் ஏசி, அதாவது 12 வோல்ட் டிசி சப்ளை கிடைக்கிற மாதிரி ஒரு ரெக்டிஃபையர் சர்க்யூட் இருக்கும். அதாவது சார்ஜிங் யூனிட் அண்டு கன்வெர்ட்டர் யூனிட் 2 இருக்கும். ஃபஸ்ட்டு சார்ஜிங் யூனிட் எதுக்கு அப்படின்னா, அதாவது நம்ம வீட்டிலேருந்து வரக்கூடிய இபி சப்ளை வந்து 12 வோல்ட் டிசியாக பேட்டரிக்கு தகுந்த மாதிரி மாற்றி அதை வந்து நம்மளுக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணணும். அந்த சார்ஜ் பண்ண அந்த 12 வோல்ட் ஏசி சப்ளை, 12 வோல்ட் டிசி சப்ளை வந்து அப்படியே நம்மளுக்கு போர்டில் வரும். அது அப்படியே நம்மளுக்கு ஏசி சப்ளையாக மாறும். அப்படி ஏசி சப்ளையாக மாறக்கூடிய அந்த 12 வோல்ட் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி வைண்டிங்கில் கனெக்ட் ஆகும், ப்ரைமரி வைண்டிங்கில் கனெக்ட் ஆகும். அந்த ப்ரைமரி வைண்டிங்கில் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த 12 வோல்ட் டிசி வந்து நம்மளுக்கு இந்த அவுட்புட் வழியாக நம்மளுக்கு ஏசி சப்ளையாக நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது இன்வெர்ட்டரினுடைய மெயின் ஐசி. இது வந்து ரிலேன்னு சொன்னால், நம்ம பவர் ஷட்டவுன் ஆன உடனே நம்மளுக்கு இன்வெர்ட்டர் ஆன் பண்ணி கொடுக்கக்கூடிய ரிலே. ஒரு பஸர் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸ் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மாஸ்ஃபெட். இந்த மாஸ்ஃபெட் தான் மெயினான ஃபங்க்ஷன் இன்வெர்ட்டருடைய. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 ஒரு 8 மாஸ்ஃபெட் இருக்கும். இந்த மாஸ்ஃபெட் தான் நம்மளுக்கு ஏசி டிசி எல்லாமே அந்த செக்ஷனில் தான் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் இருக்கும். கெப்பாசிட்டர் எல்லாமே ஃபில்ட்ரு பர்பஸ் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் இருக்கும். இப்படி இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் இன்வெர்ட்டருடைய ஸ்ட்ரக்சர். இதுவே நம்மளுக்கு சோலார் இன்வெர்ட்டர் இருக்குது அப்படின்னா, அந்த சோலார் இன்வெர்ட்டரில் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் அல்லது சோலார் மூலயமா சார்ஜ் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர் சர்க்யூட் போர்டு வச்சுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு செகண்ட் ஹேண்ட் இன்வெர்ட்டர்ஸ் தான். இந்த இன்வெர்ட்டர்ஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த போர்டு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. இந்த போர்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். தேவை உள்ளவர்கள், விலை கம்மியாக செகண்ட் ஹேண்ட் இன்வெர்ட்டர்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நம்முடைய நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு நம்ம இந்த செகண்ட் ஹேண்ட் இன்வெர்ட்டரை நம்ம கொடுக்கலாம். ஆனால் நல்ல தரமான இன்வெர்ட்டர்ஸ் எல்லாமே அதில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், காம்பவுண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்மளுக்கு பக்காவாக இருக்கும். எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் நம்மளுக்கு வராது. அவுட்புட்டில் ஒரு சின்ன ரிலே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் வந்தால் அது வந்து ட்ரிப் ஆகிற மாதிரி. அப்புறம் ஒரு ஃபியூஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பேட்டரியோட டெர்மினல் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் மைனஸ் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு இன்வெர்ட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய சர்க்யூட்ஸ். இதோட ஆப்ரேஷன்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, அது வந்து அதிகமான டைம் ஆகும். அதனால் ஜஸ்ட்டு நம்ம இதை சொல்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேவை உள்ளவர்கள் நமக்கு இன்வெர்ட்டர் வேணுங்கிறவங்க நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.